Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் அவசரம் 2024 நிகழ்ச்சியில அரசியல நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம். குறிப்பாக அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, சீமானின் சின்னம் சிக்கல் போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி இன்று நம்மளோடு பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவிகா. சரி, இப்போ திமுக 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இன்று அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த 2 தேர்தல் அறிக்கைகளும் பல்வேறு விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. அதை குறித்த பார்வையை சொல்லுங்க. பொதுவாக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கட்சிகளுமே அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க வச்சோன்னா அடுத்து ஆட்சி அமைப்பாங்க, அரசு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற போது இங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் தேர்ந்தெடுத்து அனுப்ப போறோம், டெல்லிக்கு அனுப்ப போறோம். இப்ப இவங்களோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும்னா, நாடாளுமன்றத்தில் இவங்க எப்படி செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை மீட்கிறது, மத்திய அரசோட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பிற மாநிலங்கள் கூட ஒப்பிடுகையில் அவங்களுக்கு சமமா அல்லது அவங்களை விட அதிகமா தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதல்ல தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த முறை அதிமுக திமுக 2 கட்சிகளுமே கவர்னர் போஸ்ட் சம்பந்தமா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட கிளையை தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில வைக்கணும் அப்படிங்கிறது, இந்த டோல்கேட் சுங்கச்சாவடிகளை அகற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் 2 கட்சிகளுமே காமனா இருக்காங்க. இதுல அதிமுக திமுகவோட இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் பேசிடுவோம். நம்ம இப்ப மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாக்குறுதி 2021 தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதையுமே திமுகவோட வாக்குறுதியா இல்லது. அது ஆக்சுவலா கமல்ஹாசன் அப்படி ஒரு வாக்குறுதி சொன்னாரு, அதை தான் திமுக ஏத்துக்கிட்டாங்க. அதையவே முழுமையா நிறைவேற்றுற திமுக எல்லாருக்கும், இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கு. 3ல் 1 பெண்ணுக்கு தான் அந்த மகளிர் உரிமை தொகை போகுது. இப்ப இவங்க தமிழ்நாட்டு அளவுலயே இவங்க இந்த திட்டத்தை சொல்லிட்டு முழுமையா நிறைவேற்ற முடியாத நிலையில இந்தியா முழுவதும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இவங்க மாநில கட்சி என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும், நாங்க எங்களோட கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசி இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுப்போம்னு தேசிய அளவுல பல வாக்குறுதிகளை அளிச்சிருக்காரு. அதிமுக மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும் சொல்றாங்க. இதுல 2 கட்சிகளுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்கு. உயர் நீதிமன்றத்துல மற்ற நீதிமன்றங்கள்ல வழக்காடு மொழியா தமிழ் வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதிமுகல. அப்புறம் டிஃபென்ஸ் கரெக்டாக பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி பண்றதுக்கான தமிழ்நாட்டில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க மத்திய அரசை வலியுறுத்த போறதா சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக அதிகரிக்கணும், அதுக்கான வலியுறுத்தல் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக சொல்லியிருக்கிறது எம்பிக்களை வச்சு நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப திமுகவிலயுமே சிலிண்டர் விலை குறைப்பு அதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்களே. அது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எம்பிக்களை வச்சு நாடாளுமன்றத்துல பேச வச்சு மத்திய அரசு கிட்ட இதெல்லாம் வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா ஆட்சி அமைக்கிற மாதிரி, திமுகவே ஆட்சி அமைக்க போற மாதிரி இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்த போறோம்னு பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல சிலிண்டர் விலையெல்லாம் கூட தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை இந்தியா ஃபுல்லா அவங்க மீன் பண்றாங்க. அதாவது இந்தி கூட்டணி கட்சிகளோட சம்மதத்தோட இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படியே இவங்க சொல்லியிருந்தால் கூட நாங்க கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து இதையெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் திமுக சொல்லல. எனக்கு திமுகவோட தேர்தல் வாக்குரிமைகளை அது கேட்டோன்னே என்ன தோணுச்சுன்னா, இவங்க இந்திய அளவுல கூட இல்லை, உலக அளவுல செயல்பட போறதா வாக்குறுதிகள் விட்டுருக்கணும். ஏன்னு கேட்டா, யூஎஸ்ல அதுக்கு H1B விசா கொடுப்பாங்க இந்தியர்களுக்கு, தமிழ்நாட்டில இருந்து போறவங்களுக்கு அந்த விசா வாங்கி தரதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியால அன்டாக்குமெண்டட் பீப்புள் இந்தியாவில இருந்து போனவங்க, குறிப்பா தமிழ் மற்ற இந்தியாவில இருந்து போனவங்க பல்லாயிரக்கணக்கானவர் லாங் டிடென்ஷன்ல இருக்காங்க, ஜெயிலில் வச்சிருக்காங்க. 600 நாள்ல 700 நாளா வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் வாங்கி தரணும்னு ஏன் சொல்லாம விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவங்க அளந்து விட்டால் கூட அதில் கூட ஒரு அளவில்லாம அளந்து விட்டுருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, நாங்க நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்களை வச்சு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தால் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சப்போஸ் பாஜகவே ஆட்சி அமைச்சா கூட இதெல்லாம் நாங்க வலியுறுத்துவோம் சொல்லி ஏத்துக்கலாம்.
இவங்க கூட்டணி கட்சிகள் நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க பண்ண போறோம். இது மற்ற கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இவங்களோட வாக்குறுதிகளை அவங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் தலைமையில இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அதுதான் சொல்றேன். நான் காங்கிரஸ் கட்சி சொல்லணும் இல்ல நாங்க இதெல்லாம் பண்ண போறோம்ட்டு. அவங்களோட தேர்தல் அறிக்கையும் இவங்களோட தேர்தல் அறிக்கையும் எக்ஸாக்டா மேட்ச் ஆனாதான் நம்ம அது கூட அட்லீஸ்ட் நம்ம அதை ஒத்துக்க முடியும். பட் அதுவே நமக்கு தெரியாது என்னன்ட்டு. அப்ப இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடத்துல கொண்டு போய் சேரும்போது எந்த மாதிரியான ஒரு பார்வை? இதனால என்ன ஆச்சுன்னா, திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து திமுக காரங்களே சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது இப்போ ஊடகவியலாளர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, சந்தி சிரிக்கும் தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தல் அறிக்கை ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல தேர்தல் அறிக்கையை உருவாக்கின குழு தலைவராக இருந்த கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கதாநாயகனா இருக்க போதுங்கிறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எலெக்ஷன்னாவே கதாநாயகி 2 பேருமே வாக்காளர்கள் தான். அவங்கதான் கதாநாயகனா இருக்க போறாங்க, கதாநாயகியா இருக்க போறாங்க. ஏன்னா அவங்கதான் முக்கியமான பாத்திரத்துல இதுக்கு வர்றாங்க. தேர்தல் அறிக்கை கதாநாயகனா இருக்கும்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்ம இந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில எந்த அளவிற்கு கவனம் பெற்று இருக்கு சார்? அதான் சொல்றேன். மக்கள் யாருமே, அதாவது ஒரு நடைமுறை சாத்தியம் ஒண்ணு இருக்குது, நம்பவே முடியாத விஷயங்கள் சொல்றாங்க. பெட்ரோல் விலை 25 ரூபாய் குறைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா வாய்ப்பு இல்லை. சிலிண்டர் 500 ரூபாய் கொடுக்கறது அதை விட வாய்ப்பு இல்லை. கல்வி கடன் தள்ளுபடி அதை பற்றி சொல்லுங்க. கல்வி கடன் தள்ளுபடினா 2021 தேர்தல் வாக்குறுதியிலேயே தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி பண்றோம்னாங்க. அதையும் இது வரைக்கும் செய்யல. இதுக்கு மேல உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நீங்க இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சிருங்க, நாங்க வந்த பின்னாடி அதை இலவசமா மீட்டு தரோம்னு சொன்னாரு. அதையும் செய்யல. அப்புறம் சிங்கிள் சிக்னேச்சர்ல நீட் தேர்வை ஒழிச்சிருவோம்னு சொல்லி இப்ப உதயநிதியோட பேரே 2021 அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சு இப்ப சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் மாநில உரிமைங்கிறாங்க. மாநில உரிமைங்கிறது எனக்கு தெரிஞ்சு புது விஷயம் கிடையாது. 60-70 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இடையில இவங்களே அதாவது மத்திய அரசை நிர்ணயிக்கக்கூடிய வகையில திமுக கூட்டணி கட்சியா இருந்திருக்குது. அன்னைக்கெல்லாம் செய்யாம இன்னைக்கு செய்யறாங்க. சரி, இனிமேலா செய்வாங்க அப்படிங்கிறது பார்த்தா ஏற்கனவே இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திச்சிருக்கும் போது இனிமேல் எப்படி அந்த கட்சியை நம்ம நம்ப முடியுங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை நமக்கு. சரி, இப்போ இந்த 2 கட்சிகளும் சிஏஏ சட்டத்தை எப்படி கையில் எடுத்திருக்காங்க? சிஏஏ சட்டத்தை பொறுத்தளவுல அதுக்கு மாநில அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு விஷயம். 2வது, இலங்கை தமிழர்களை இப்ப அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க, இலங்கையில் இருந்து இங்க தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வலியுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட், வேலிடான ஒரு ஸ்டாண்டு. ஏன்னா இப்போ இலங்கையில போர் நடந்தப்ப அங்கிருந்து அகதிகளா வந்த ஏராளமான மக்கள் இன்னுமே முகாம்கள் இருக்கிற நிலைமை இருக்கு. அவங்க பல கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்காங்க. இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு இல்லைங்கும் போது அதை பண்ணித்தரோம், அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுங்கிறது ஒரு வேலிடான ஸ்டாண்டு. மற்றபடி பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்க, பஞ்சாப்ல இருந்து வர்றவங்க, ஆப்கானிஸ்தான்ல வர்றவங்க, அதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லை. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி அதை பத்தி நம்ம பேசணும்னா அது மனித நேயம்ங்கிற ஒரு விஷயத்துல பத்தி பேசும்போது அது பேசலாம். அது உலகம் ஃபுல்லா பாதிக்கப்பட்ட மக்கள், அகதிகளா போயிட்டு இருக்கிறவங்களை பத்தி பேசும்போது ஒரு நாள் நம்ம அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 அப்படிங்கிற அளவுல நம்ம பேசிட்டோம்னா இலங்கை தமிழர்களோட நிறுத்திக்கணும். அதுல சிஏஏ சட்டத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை சார். அதை தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல தமிழை வழக்காடு மொழியா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறித்துதான பார்வை? இது அதிமுக மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் எல்லா பக்கமே பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சி 2 சொற்களை வைத்துதான் அந்த கட்சி உருவானது, வளர்ந்தது. ஐயா கருணாநிதியோட குடும்பமே அந்த 2 வேர்டு வச்சுதான் இவ்வளவு மிகப்பெரிய அளவுல கோடீஸ்வரர், மாபெரும் கோடீஸ்வரர்களாக மாறினாங்க. அது என்னன்னா, ஒண்ணு தமிழ், இன்னொன்னு சமூக நீதி. இதுல தமிழுக்கு அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எத்தனையோ விஷயம் பண்ணினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயுமே அது தமிழ் மொழிக்கு எந்த விதத்திலையும் உதவல. அதாவது தமிழ் மொழிக்கு என்ன பண்ணணுமோ அதை எதுவுமே அவங்க பண்ணல. மாறாக அவங்க பண்ணின அவங்க மேற்கொண்ட எந்த நடவடிக்கையுமே தமிழ் மொழி அப்படிங்கிற இடத்துல தமிழர்களுக்கு பயனளிக்கும் எந்த ஒரு வேலையும் அவங்க பண்ணல. இது என்னோட குற்றச்சாட்டா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ் உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி நம்ம சொல்றோம். நம்ம இந்தியாவில எல்லா மொழிகளுக்கும் முன்னாடி தமிழ் மொழின்னு சொல்றோம். அதாவது முதல்ல தமிழ் மொழியில உருவான சொற்களை சம்ஸ்கிருதம் உள்வாங்குச்சா, சம்ஸ்கிருத சொற்களை தமிழ் மொழி உள்வாங்குச்சா அப்படிங்கிறது தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஏன்னா தமிழ் உலகத்தில் இருக்கிற எந்த மொழியிலிருந்து எந்த ஒரு சொல்லையும் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை, எந்த ஒரு தன்மையையும் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லைங்கிறதுனாலதான் தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாச்சு. இப்போ அதையெல்லாம் கண்டுக்காம விட்டு இப்போ சுயமரியாதைன்னு சொல்றது, சமூக நீதினு சொல்ற இந்த சொற்கள் எல்லாமே தமிழ் சொற்கள் கிடையாது. இது மாதிரி இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு. இப்போ நிர்வாகம் சொல்றோம்ல, நிர்வாகமே தமிழ் சொல் இல்லை. இது என்னன்னா, இப்போ மொழியியல் சார்ந்த
பதிவுகளில் இதெல்லாம் வந்து இருக்கு. எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணாம விட்டோம்னா எதிர்காலத்துல வரும் இளம் தலைமுறையினர் வந்து தமிழ்னு ஒரு மொழியே இல்லைங்கிற மாதிரி அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்ப உலக அளவுல வரக்கூடிய பதிவுகள் ரெக்கார்ட்ஸ்ல அந்த மாதிரி தான் உருவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்துறதுக்கு கூட திமுக அரசு எதுவுமே பண்ணலைங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா எனக்கு படுது. அதாவது திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் முதலமைச்சருக்கும் கூட தமிழ் தெரியல அப்படிங்கிறது எனக்கு வேதனையா இருக்கு. இது சம்பந்தமா நானும் பல விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கேன். என்ன அனுப்பினாலும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இந்த நேரத்துல வந்து மதுரை தமிழ் சங்கத்தை எம்ஜிஆரோட உத்தரவில் தான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணது. செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நிதி உதவி ஒதுக்கீடு பண்ணினாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் காலத்துல உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தோட மாநாடு, உலகத்தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு அரசோட உதவியோட நடத்தி காட்டினாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப கூட 96ல ஒரு உலகத்தமிழ் 95ல ஒரு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துனாங்க. அதாவது இது உலகத்தமிழ் மாநாடுங்கிறது தமிழ்நாடு அரசு நடத்துற மாநாடு கிடையாது. அரசுங்கிற சொல்லி தமிழ் சொல் கிடையாது. அதையும் நம்ம கவனிக்கிறீங்க. இந்த கவனிக்கிறதுக்கும் தமிழ் கிடையாது. ஸோ இந்த உலகத்தமிழ் மாநாடு 1995ல அதிமுக அரசு இருந்தப்ப நடத்தி காட்டினாங்க. உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறதுனா என்னன்னா, அது வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம்னு ஒண்ணு இருக்கு. அது தணிகை நாயகம் சொல்லி ஒரு இலங்கை தமிழரால் அப்போ உருவாக்கப்பட்டது. எப்படின்னா 1960 அந்த காலகட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ தலைமையகம் வந்து பிரான்ஸ்ல இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இன்றைய நிலைமையில் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அலுவலகமோ தலைமையிடமோ கிடையாது. அதுல ஒரு உறுப்பினர்கள் குழு ஒண்ணு இருக்காங்க. அந்த குழு தான் வந்து உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ வருஷம் கூட தமிழ் சொல்லல. அவங்கதான் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க. 11வது உலகத்தமிழ் மாநாட்டை சிங்கப்பூர்ல நடத்துறதுன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து திமுக அரசு தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சியில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போட்டி மாநாடுகளை மலேசியாவிலும் சென்னையிலும் நடத்தி அந்த மாநாட்டை ஒழுங்கா நடக்கிறதுக்கு அனுமதிக்கல. சோ தமிழ் மொழிக்கு திமுக வந்து பெருமளவில் கெடுதல்களை பண்ணிருக்கு அப்படிங்கிறது என்னால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் மேக்சிமம் தமிழை பத்தி பேசுற இடத்துல இருந்து இது நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இது எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். கவனிச்சு இனிமேலாவது தமிழ் மொழியில இவங்க பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணணும். இப்ப தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறது, வேட்பாளர்கள் தொகுதியிலிருந்து மாற்றம் செய்யறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பாஜகவும் சரி தேமுதிகவும் சரி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். வேட்பாளர்கள் அறிவிப்பை எடுத்துட்டோம்னா நம்ம சென்னையாகட்டும், சென்னைக்கு வெளியில தமிழ்நாடு முழுவதும் ஆகட்டும், பொதுவாக சென்னையை பொறுத்தளவுல இந்த பெருமழை பெய்தப்ப திமுக அரசு பல பொய்களை சொல்லி மக்கள்கிட்ட பெரிய அளவுல கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்துல வேட்பாளர்களுமே முதல்ல இருந்து வேட்பாளர்கள் அப்படியே அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு பெரிய அளவுல கெட்ட பேர் இருக்கும்போது அது ஒரு பின்னடைவு தான் அவங்களுக்கு இப்ப ஏற்பட போகுது. அதிமுக வேட்பாளர் கூட தென் சென்னையில டாக்டர் ஜெயவர்தன் அறிவிச்சிருக்கும் போது அவர்லாம் வந்து முதல்லயே இந்த சிஎம் அதாவது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ல வந்து தேங்கி கிடந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்குலாம் அவருக்கு அப்பவே பேர் இருந்திருக்கு. இப்பவும் சிறப்பாக செயல்பட போறேன்னு சொல்றாரு. பல வாக்குறுதிகளையும் அவர் கொடுத்திருக்காரு தொகுதி மக்களுக்கு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு மழை வெள்ளத்தில் தொடங்கி ஜென்ரலா அதாவது ஸ்பெசிபிக்கா சொன்னா சென்னையில மழை வெள்ளம் இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. ரோடு இப்ப எங்க போனாலும் புழுதி அடிச்சுட்டு ஒரு ரோடு கூட கரெக்டா இல்லை. எந்த ஒரு ஸ்ட்ரீட்ல நீங்க டிராவல் பண்ணாலும் குண்டு குழி இல்லாத ஸ்ட்ரீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சென்னையில் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாமே மக்கள் வாக்காளர்கள்ட்ட பெருமளவு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால வந்து இந்த சென்னை மாநகரை பொறுத்தளவுல அதிமுகவுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சரி, இப்போ அதிமுகவுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொல்றீங்க. இப்போ திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு இல்ல அதிமுகவோ இல்ல பாஜகவோ எந்த மாதிரியான வேட்பாளர்களை நேரடியா நிறுத்தி இருக்கிறாங்க? அதாவது பொதுவா வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு எப்பவுமே திமுக அப்படிங்கிற கட்சியை விட வாக்கு வலிமை அதிகம். எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் ஈஸியா வின் பண்ண முடியுங்கிறது அதிமுகவோட ஒரு பார்வையா இருந்துச்சு. இதுல இப்ப அதுலயுமே வந்து வேட்பாளரை அறிவிச்சப்பவும் சரி, தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டப்பவும் சரி, எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முகத்துல இருந்த ஒரு அந்த நம்பிக்கைங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா திமுக வந்து சென்னையில மழை பெய்தப்போ ஒன்றும் செய்யல அப்படிங்கிறத விட 2021 தேர்தல் வாக்குறுதிகளையே நிறைவேற்றல அப்படிங்கும் போது இப்போ நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு. கடைசியில் வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம விட்டு அந்த ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்ட்டு அவங்க பண்ணினாங்க. 2வது மின்சார கட்டணம் அதிகரிப்பு, சொத்து வரி ஏற்றம், விலை அதிப்பு, சிமெண்ட் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள் 80 ரூபாய் ஏறி இருக்கு விலை. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1 மாசம் கேப்ல
ரூபாய் விலையேறுது அப்படிங்கிறது அதெல்லாமே கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது மாநிலம் முழுவதும் பெருமளவில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கும் போது கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்திரப்பதிவுல அதாவது இட மதிப்பு அதிகப்படுத்துறது, டாக்ஸ் அதிகம் பண்றது, இப்படி எல்லா வகையிலுமே மக்கள்கிட்ட கெட்ட பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதுமே அவங்களுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்போ கூட அவங்க சொன்னா, இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அவர் அதிமுக பத்தி பேசுறாரு, அதிமுக வெற்றி வருங்கிறது பேசுறாரு. ஆனா திமுக காரங்க பாஜக தாக்கி பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அதிமுக வெற்றி வராதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி பெறும், அவங்க திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதையே அதவே அவங்க நம்பல. அவங்க பார்வை எப்படின்னா, ஒன்னும் பிரதமர் மோடி எதிர்க்கணும், இங்க அதிமுக வெற்றி, 2 பேரும் கள்ள உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இங்கதான் அவங்களோட பார்வை இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட வெற்றி மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நிலையதான் இருக்கு. சரி, இதுல நட்சத்திர வேட்பாளர்களா பார்க்கக்கூடிய இப்ப அண்ணாமலை போன்றவர்லாம் கோயம்புத்தூர்ல நின்றுருக்கிறாங்க. இன்னும் பலர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென்சென்னையில களமிறங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவர் ஒர்க் பண்ணி பாஜகவோட வாக்கு வலிமையை அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணின ஒர்க்குக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு 0.5%, 1% அதிகரிச்சிருக்கலாம். 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பிரதமர் மோடி திருச்சியிலேயே எங்கேயோ நடத்தின ஒரு மாநாட்டுக்கு பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க. ஆனா பாஜகவை பொறுத்தளவு என்ன கூட்டம் வரும் அவங்களுக்கு. அவங்க என்னன்னா, இப்போதைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும்ங்கிறது தமிழக வாக்காளர்களோட எண்ணமா இருக்கு. அப்போ பாஜகவுக்கோ அல்லது வேற ஏதாவது சின்ன கட்சிக்கோ போய் வாக்களித்தால் அது திமுகவுக்கான எதிர்ப்பை பதிவு செய்த மாதிரி இருக்காது. அதிமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டுமே திமுகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா கூட, அது அண்ணாமலை பண்ணின ஒர்க்ல ஒரு 1% வந்திருக்கு அப்படின்னா, அது முன்னாடியே ஆக்சுவலா என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்க தான் பிஜேபிக்கான ஒரு கிரவுண்ட் தமிழ்நாட்டில் உருவாக்குனவங்க. அதாவது அவங்க ஒரு விதையை விதைச்சாங்க. அந்த விதைக்கு கொஞ்சம் அண்ணாமலை தண்ணி ஊத்திருக்காரு, அது செடியா வளர்ந்துருக்கு. அது இன்னும் மரமா வளரல. பாஜக தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிச்சு வரக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்ல. அப்ப வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு ஏன் போய் நம்ம வாக்களித்து நம்ம வாக்கை வீணடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவுக்கு எப்படியாவது எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும், திமுக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி அதிமுகவுக்கு வாக்களிப்பதுதான். அதுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை வேட்பாளரா அறிமுகமாவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், அவரு ஐயா என்னென்னமோ கனவு உலகத்துல மேந்திட்டு போயிருக்காரு. நான் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், எதை தின்றால் பித்தம் தெளியும், அப்படிதான் அவரோட நிலைமை இருக்கு இன்னைக்கு. அது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தோல்விகளா வந்துருக்கு. அதாவது பாஜக கூட கூட்டணின்னு போய் உட்காந்துக்காரு. அங்க மாநாட்டிலேயே அவருக்கு சீட் போடல, இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது எங்க போனாலும் தோல்வியை வந்துட்டு இருக்கும் போது, இதை தவிர அவர் பாவம், அவரை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் ஐயா யோசிக்கணும், என்ன அது ஒரு ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலாங்கிறது யோசிக்கிறது விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியல, என்ன பண்ணனே தெரியாம பண்ணிட்டு இருக்காரு அவர். சரி, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது கொங்கு மக்கள் தேசிய கட்சியில இருந்து சூரியமூர்த்திய அவர்களை மாற்றம் செஞ்சுட்டு அந்த இடத்துல மாதேஸ்வரனை களமிறக்க போவதா சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்து சொல்லுங்க. கொங்கு மக்கள் தேசிய கட்சி அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த பாதையிலிருந்து விலகி போயிட்டு இருக்குது. அது அந்த கட்சி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கொங்கு மக்களோட நலன்கள் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளணும். மற்றபடி எந்த ஒரு அரசியல் கட்சி கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது, எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் கொங்கு மக்களுக்கான நலன்கள் சார்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சி உருவாக்குனாங்க. ஆனா இப்ப அந்த கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் திமுக உறுப்பினராகவே ஒரு மாறிட்டார். இப்ப திமுகவோட உறுப்பினரா, திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. அந்த மக்கள் நலன் சார்ந்து பணியாற்ற வேணும்ங்கிற ஒரு போர்வையில் உருவாக்கி, ஏன்னு கேட்டீங்கன்னா கொங்கு மக்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா இவர் கொங்கு மக்கள் அந்த கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் திமுக உறுப்பினர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அப்ப எப்படி கொங்கு மக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பாங்க அவங்க? சோ நாமக்கல் தொகுதியில எந்த வேட்பாளரை அவர் போட்டாலும் இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுலயுமே அவர் ஏற்கனவே அறிவித்த வேட்பாளர் ஒரு மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவுல பேசினாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவரை மாத்திருக்காங்க. அப்படிங்கறது தாண்டி நம்ம அதுல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. எந்த வேட்பாளரை போட்டாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இன்னொரு பக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க பல்வேறு கட்சி தரப்பினரும். அதை பற்றி சொல்லுங்க சார். அவங்க ஒரு மதுபான கொள்கையை, ஒரு சம் பாலிசிஸ் கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பாலிசிஸ்
பிரைவேட்டுக்கு லாபம் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு அப்படிங்கிறது, அதுக்காக பல 1000 கோடி ரூபாய் கைமாறுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல ஏற்கனவே அந்த கட்சியை சேர்ந்த மணிஷ் சிசோடியா திகார் சிறையில் இருக்காரு. இதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா இவர் சந்திரசேகரோட மகள் கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. இவருக்கும் 5 முறை 6 முறை சம்மன் அனுப்பி இவர் ஆஜராகல அப்படிங்கிற ஒரு நிலையில இவரை கைது பண்ணியிருக்காங்க. அது கைது நடவடிக்கை தவறுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் அதுல ஏதாவது உள்நோக்கம் இருந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அதுல நமக்கும் மாறுபட்ட கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சரி, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கூட கட்சியினர் மறுத்து வரதா சொல்றாங்க. உண்மை நிலவரம் என்ன சார்? அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அவங்களோட உழைப்பை நம்பிதான் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது தம்பிகள் நல்லா பணியாற்றுறாங்க, அவங்க கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் என்னை பொறுத்தளவுல சின்னம் பார்த்து வாக்களிக்கிறவங்க கிடையாது. இப்போ ஒரு புதுசா வர்ற வாக்காளர் இருக்காருன்னா கண்டிப்பா படிச்சிருப்பார். அவர் ஒரு டிகிரி படிச்சிருப்பார். அது ஆண் வாக்காளராக இருந்தாலும் பெண் வாக்காளராக இருந்தாலும் படிச்சவங்க தான் அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவர் பேசுறதுல மேடையில பேசுறது கேட்டுதான் அவங்களோட கட்சிக்கு ஆதரவு அதிகமாயிட்டு வருது. அது இல்லாம அவங்களோட செயல்முறைகள், அவங்க பெண் வேட்பாளருக்கு 50% இடம் ஒதுக்கீடு பண்றது, இது மாதிரிலாம் பல விஷயங்கள். இந்த அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பவர்கள் அல்ல. அவங்க எந்த சின்னத்துல நின்னாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு கிடைக்கும். அது யாரும் மறுக்க முடியாது. அவரோட வாக்கு சதவீதத்தை படிப்படியாக அவர் அதிகரிச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இப்ப சின்னம் இல்லை அப்படிங்கும் போது வேற ஒரு புதுசா ஒரு சின்னத்தை கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கே அதுக்கு தேவையான காலம் இல்லை, கால இடைவெளி இல்லை, கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறது அவரோட பார்வையா இருக்கு. இந்த நிலையில அவர் எதிர்பார்க்கிற சின்னம் கிடைக்கிறது நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்க முடியும் போலயே அதுல வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். நன்றி தேவிகா.